உச்சரில் போட்டியா? பாப்பா உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஆரம்பிக்கட்டுமா? நீ பிடி, நீ பிடி. त्वमेव सर्वं मम देवदेव, त्वमेव सर्वं मम देवदेव. नारायण जय. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः. अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागः. दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्ति. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. என்ன கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். டவுட்ஃபுல்லெல்லாம் ஆரம்பிக்க வேணாம், தைரியமாக ஆரம்பிங்க. சரியா? 76. शब्दादिः पञ्चभिरेव पञ्च पञ्चत्वमापुः स्वगुणेन बद्धाः. कुरङ्गमातङ्गपतङ्गमीन भृङ्गानरः पञ्चभिरञ्चितः किम्. வெரி குட். இப்போது நீ ஒரு வீட்டில் இருக்க இல்லையா? நீ இருக்கிற வீடு பார்த்தேன்னா அந்த பெட்ரூமில் சைடில் பார்த்தேன்னா ஒரு மேலே ஒரு சின்ன கிராக் இருக்கும். அது ஏன்னா நீர் கொஞ்சம் தண்ணி இறங்கினதுனால அங்கே கிராக் வந்து கொஞ்சம் அங்கே அப்பப்போ சொட்டுறது அங்கே தண்ணி. ஏன் அங்கே தண்ணி இறங்கிட்டுன்னா எக்ஸாக்ட்லி அந்த இடத்துக்கு மேலே வந்து மாடி வீட்டோட லெட்ரின் இருக்குது. அதுதான் அங்கே அப்படி சொட்டுறது. அப்புறம் கிச்சன் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் அப்புறம் வந்து ஹால்
எடுத்துட்டோம்னா ஹாலில் வந்து வெளிச்சம் ஃபுல்லாக சரியாக வரமாட்டேங்கிறது. ஓகே, அப்புறம் காத்தோட்டமும் வந்து ஃபுல்லாக சரியாக இல்லாதனால அப்பப்போ யாருக்காவது ஏதாவது ஜுரம் வருது அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சுவாமிக்குன்னு தனி இடம் இல்லை, மற்றபடி ஓகே மொட்டை மாடி நல்லா இருக்குது, கீழே பார்க்கிங்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, பட் இந்த மாதிரி இருக்குது. அப்படி ஃபஸ்ட்டு இதை சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், பக்கத்து தெருவில் நல்ல வீடு வருது விலைக்கு. ஜஸ்ட்டு நீ இன்னொரு கொஞ்சம் ஒரு 10 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா அது பண்ணும். ஸோ இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுவான், உடனே வாங்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ உன்னோட ஐடியா என்ன, அவனை அந்த வீட்டை வாங்க வைக்கணும். அவனை அந்த வீட்டை வாங்க வைக்கணும்னா அந்த வீட்டோடைய கிரேட்னஸை வந்து எடுத்து சொன்னால் மட்டும் போகாது. அந்த வீட்டோட கிரேட்னஸ் எதுவோ அதுக்கு முரணாக இருக்கக்கூடிய இந்த வீட்டோடைய ப்ராப்ளமை முதல்ல ஹைலைட் பண்ணணும். தென் ஒன்லி யூ மேக் ஹிம், யூ ப்ரிப்பேர் ஹிம் டு கிவ் அப் சம்திங் தட் ஹி ஆல்ரெடி ஓன்ஸ். இது பண்ணுவோமா மாட்டோமா? இப்படிதான் பண்ணணும்னே. இதுக்கு பேர் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மைண்டுன்னு பேர். நீ அவளை ஏமாத்துறோமான்னா அவளை ஏமாத்தலை, சொல்கிறது ஃபேக்டாக இருக்கணும். புரியுதா? சொல்கிறது ஃபேக்டாக இருக்கணும், அப்போனா அது ஏமாத்து கிடையாது. யூ ஆர் ஒன்லி ஹெல்பிங் தெம் டு கெட் டு அ பெட்டர் பிளேஸ் விச் வில் நாட் ஹேவ் தீஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். வேற இருக்கலாம். அப்போது பகவத் பாதால் வந்து இங்கே கோஹா அசௌ அனாத்மா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அந்த ஒரு டீச்சரோட அப்ரோச் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் வந்து இப்போது நீ வந்து அதாவது கட்டி புரண்டு நகமும் சதையுமா நீ வந்து செரிஷ் பண்ணுற உன்னுடைய பாடியை வந்து அனாத்மான்னு விளக்க சொல்கிறாரு இப்போ. புரியுறதா? அப்போ யூ ஹவ் டு ஃபஸ்ட் கெட் ப்ரிப்பேர்டு, இல்லை ப்ரிப்பேர் பண்ணோம்ல ஒன்று. ஓகே, அப்போது அனாத்மா எதுப்பா அப்படின்னா உடம்பு அனாத்மா அப்படிங்கன்னா இட் வில் ஒன்லி பி எ ஸ்டேட்மெண்ட், ஒகேபுலரி தட் வில் கெட் இன் யுவர் ஹெட். அதனால் எந்த விதமான ஒரு எமோஷ்னல் பெனிஃபிட் ஒருத்தனுக்கு ஏற்படாது. கரெக்ட்? இப்போ இந்த ஹோல் வேதாந்தா என்ன பண்ணுறோம், நம்ம எமோஷ்னல் பெனிஃபிட் த்ரூ இன்டலெக்சுவல் நாலேஜ். தெர் இஸ் நோ இன்டலெக்சுவல் நாலேஜ், த்ரூ நாலேஜ். அவ்வளோதான், நாலேஜ் இல்லை, இன்டலெக்சுவல் தான். எமோஷ்னல் பெனிஃபிட் த்ரூ நாலேஜ், இதுக்காக தான் நம்ம படிக்க வரோம். கரெக்ட்? இதுக்காக தானே எல்லாருமே அதுதானே மோட்சம்னு சொல்கிறோம், அதுதானே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. ஒரு ஜீவன் முக்தியோடு இருக்கக்கூடியவன் வந்து எமோஷ்னலி கண்டென்டாக இருந்தான்னா அவன் இனிமேல் பறக்க மாட்டான், அது விதேக முக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது நாலேஜ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அகம், நான், ஆத்மா அப்படிங்கிற ஆத்மஸ்வரூபத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன, ஏற்கனவே நான்ன்ற ஸ்லேட்டில் வந்து நிறைய எழுதி வச்சுருக்கோம் நம்ம. ஸ்லேட்டு தெரியும், ஸ்லேட் யாரெல்லாம் வந்து பார்த்ததில்ல என்ன விக்னேஷ், ஸ்லேட்டு பார்த்துருக்கியா? ஸ்லேட்டு பலப்பெல்லாம் பார்த்துருக்கியா? வெரி குட். சில சுவாமிஜிஸ் இருப்பாள், அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்லேட்டில் எழுதுவான். ஓகே, வில் மீட் ஒன்லி ஆஃப்டர் 4 அப்படின்னு ஸ்லேட்டில் எழுதி வெளியில் தொங்க விட்டுடுவான். அதுக்கு ஒரு கொக்கி இருக்கும், அது தொங்க விட்டுடுவான். இப்போ மாடர்ன் பீப்புள் என்ன பண்ணுவா, எவ்ரி டைம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியில் வைப்பா, அப்புறம் அதை கழிச்சு தூக்கி பண்ணணும். ஸோ யூ ஜெனரேட் லாட் ஆஃப் இது. ஸ்லேட்டில் எழுதினா திருப்பி தண்ணியால் துடைச்சிடணும், அவ்வளோதான். லோ மெயின்டெனன்ஸ். சரி போட்டோம். எய்தின ஸ்லேட்டை நம்ம ஏற்கனவே நான்ன்ற சொல்லுக்கு, இல்லையா, நான்ன்ற சொல்லுக்கு எய்தின ஸ்லேட்டு. அதில் என்ன பண்ணோம், அதுவும் என்ன, அந்த என்ன பிடிக்குமோ, எவனை பிடிக்குமோ இல்லையோ, நமக்கு நம்மளை என்ன பிடிக்கும். நானுன்னு எதை நான் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேனோ அதை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நமக்கு கோவம் வராது. என்ன நீ மூஞ்சி டல்லாக இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை டல்லாக இருக்க பொருளுக்கு சரியாக தூங்கலை அப்படின்னு ரொம்ப ஆப்ஜெக்டிவெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். இன்னும் என் மூஞ்சியே டல்லாக இருக்குன்னு சொல்கிறான், அவன் மூஞ்சி மட்டும் வாழறதாக்கும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் இட் ஆஸ் அ
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், வி டேக் இட் அஸ் அன் எமோஷ்னல் சார்ஜ் ஆன் அஸ் இல்லையா. எமோஷ்னல் அட்டாக் பண்ணி நம்ம திருப்பி வந்து அப்படின்னு அட்டாக் பண்ணிவிடுவோம் இல்லை சம்டைம்ஸ் மனசுக்குள்ளே புழுங்குவோம் இல்லையா. ஏன்? பிகாஸ் ஐ லைக் த ஐ வெரி மச், ஈவன் தோ ஐ ஹவ் ராங்லி டிஃபைன்டு வாட் இஸ் ஐ. அந்த தவறாக நான் எதை நான் வைத்து கொண்டிருக்கிறேனோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. புரியுதா? அழகான ராட்சசியே இப்படி கேட்டிருக்கேல்ல. ஓகே, அழகான ராட்சசி என்ன அர்த்தம்? ராட்சசின்னா என்ன பண்ணும்? பயந்து ஓடணும். அப்புறம் என்ன, ராட்சசி தான் நீ இருந்தாலும் பிடிச்சிருக்க எனக்கு ஒன்று அப்படின்னு அர்த்தம். அந்த கவிஞனுடைய அந்த மனோபாவத்தை நீங்கள் கேட்ச் பண்ணும். அப்போ வாட் மென்டலி என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது சாஸ்திரம் ஆச்சாரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, இதெல்லாம் உபநிஷதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாத ஒருத்தன் நீ யார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நீ எது இல்லை அப்படின்னா ரொம்பலாம் டைம் வேஸ்ட்டு பண்ணாது. அது மட்டும் இல்லை, நீ எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் பாவம் நீ எப்படி எடுத்துப்ப, டக்குன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்ப? 60-70 வயசு ஆயும் மறந்து விட்டேனேண்ணா நான் என்ன உடம்புன்னு எடுத்துட்டு. திடீர்னு வந்து ஒரு ஆச்சாரியன் வந்து நீ இல்லை, நீ அது இல்லை, நான் அது இல்லை, என்னடா இன்னைக்கு கிளாஸில் கேட்டேன் அப்படின்னா ஏதோ இல்லைன்னாரு என்கிட்ட. என்னோடதுன்னு நான் வச்சுட்டு இருந்தேன் இந்த உடம்பு தான், அதையும் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னு ஒரே சோக கீதமாக போயிடும். அப்போது யூ நீட் அ ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைண்ட். சம்திங் பிக் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூப்பா. நான்ன்றது வந்து ஒரு லிமிட்லெஸ் ரியாலிட்டிக்கு உன்னை வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு முதல்ல உன்னுடைய இந்த தரித்திரம் இருக்குல்ல அதுலேருந்து வெளியில் வரணும். டேய் உனக்கு லாட்ரி ஊருவிடா, லாட்ரிலாம் ஊழ்ந்தது இருக்கட்டும், இந்த டியூப்லைட் மாற்றிட முடியும்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரம் அப்படின்னு திட்டுவோம்ல. இந்த மாதிரி டியூப்லைட் கம்பெனியே 4 வாங்கலாம்டா நம்ம அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி நானும் வந்து சார் வேதம் படித்தேன், இந்த முட்டை வலி கொஞ்சம் சரியாயிடுமா சார்? ஏய் எல்லா முட்டையுமே உன்னோட முட்டிடா அப்படி. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல பாடியோட, அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வித் பாடி அதை எடுக்கணும். அது எடுக்காமல் வேதாந்தம் படிக்க முடியாது, புரியாது. அதுதான் சொல்ல போகிறார் பின்னாடி. அதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பாடியோடைய ப்ராப்ளம்லாம் சொல்கிறார். அதாவது உடம்புடையவனாக ஒரு உடம்பாக நீ உன்னை எடுத்துக்கொண்டால் நீ எப்பெல்லாம் கஷ்டப்படுவே அப்படின்னு இதுக்கும் சொல்லார், மைண்டுக்கும் சொல்லார். ஸோ அந்த அனாத்மாவோடைய சம்சாரமத்துவம், பந்தகத்துவம் இருக்கு இல்லையா, அதாவது சம்சாரத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பந்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் குடசல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது அது அப்படின்னு சொல்லும். ரெண்டு பொண்ணு பேசிண்டா, ஏய் நான் ஒருத்தனை பார்த்துருக்கேன்டி. அப்படியா? அரசியலில் உனக்கு பார்த்துட்டியா? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் கிடைச்சான் எனக்கு நான் உனக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டணும். நாளைக்கு வா, நான் காலேஜில் காட்டுறேன், அவன் வருவான், ஓகே என் ஃப்ரெண்ட்ஸோடு வருவான், நான் அவனை காட்டுறேன் அப்படின்னு ஒருத்தராக போயிட்டு வந்துட்டு இருந்தான். இந்த ஃப்ரெண்டு இருக்கால்ல, ஃப்ரெண்டும் கூடவே இருந்தான். ஏய் நானும் ஒன்று சொல்லணும்டி, ஒருத்தன் இருக்கான் சரியான யோகிய பையன், ரொம்ப பேடு பர்சன். அவன் அப்போ பாரு ஹேபிட்ஸ் எல்லாம் சரியில்லை அவனுக்கு. அவன் தண்ணி அடிக்க மாட்டானா, சிகரெட் பிடிக்க மாட்டானா, ஒரு வெரி பேட் பர்சன். நான் இப்போ அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. போட்டோம் நான் சொன்னேன், அப்படியாடி. இப்போ 2 பேரும் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டா, காமன் பிளேஸுக்கு வந்துட்டா. பார்த்துட்டு ஏய் அங்கே தாண்டி இருக்கான், நான் சொல்கிறாலும் அங்கே தாண்டி இருக்கான்.
யாரு சவுப்பு சட்டையா? சவுப்பு சட்டையா? அப்போ என்ன ஆகும்? இவளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ இவன் என்ன சொல்கிறா, அவனுக்கு இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுவான், இதெல்லாம் வந்து பண்ணுவான், ஆத்திரத்தில் போட்டு ஏதாவது உடச்சிடுவான். இவன் என்ன பண்ணுவா உடனே, அதெல்லாம் பரவாயில்ல நீ வாயை மூடு அப்படின்னு அவனை கல்யாணம் பண்ணிப்பாளா? பண்ணிக்க மாட்டாள்ல. அந்த மாதிரி அதாவது ஏற்கனவே நடந்த கல்யாணம், அதாவது கல்யாணம் ஆக போகிறது, இது ஏற்கனவே பல ஜென்மமாக நமக்கு நடந்த கல்யாணம் ஒன்று இருக்குது. அது என்னது, இந்த உடம்போடு இருக்கிற உறவு. இப்போ என்ன பண்ணோம்? சன்னியாஜி சொல்கிறார், தலாக் தலாக் தலாக். இப்போ பாத் பண்ணிட்டா, அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், ஸ்தூல சரீரம் தலாக், சூக்ஷ்ம சரீரம் தலாக், காரண சரீரம் தலாக். புரியுறதா? அந்த தலாக்குக்கு நம்மளை ரெடி பண்ணுறார் யாரு? பகவத் பகர் முத்தலாக். அப்போது இங்கே இவரோட ஓவரால் டோன் ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ், 4-5 ஸ்லோகம் என்னவா இருக்குது அப்படின்னாக்க, உடம்பை ரொம்ப பாராட்டிக்காத, பீத்திக்காத, ஓகே, அது சும்மா அது அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து சொல்லி அதோடைய தோஷ தரிசனத்துக்கு ஹெல்ப் பண்ணுறார். குவிஸ் எஸ், கர்ம பலனில் இருக்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னா பிஏடி கரெக்டாக போகிறது. தோஷ தரிசனம் பண்ணியா இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகம்லாம் சொல்லுவார். அப்போ நம்ம வந்து இப்படியே யோசித்து பார்க்கணும், why did I say yes? I should not have said this அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறோம்னா, குரங்க, மாத்தங்க, பத்தங்க, மீனை, பிருங்க அப்படின்னு 5 விஷயத்த எடுத்துக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த 5 மிருகங்களும் ஒரு 5 உயிரினமும் என்னென்னா, அது அதனுடைய ஒரு வீக்னஸ்னால தான் அது வந்து தன்னுடைய மிருத்யுவை தேடிக்கிறது, ஆர் மிருத்யு ஆர் கோர கஷ்டத்தை தேடிக்கிறது. குரங்குன்னா என்ன? டியர், BUER. சவுண்ட் ஆர் மியூசிக் அப்படிங்கிறது, அது காலில் வர சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து அது அதோட வீக்னஸ். மாத்தங்கன்னா என்ன? எலிஃபண்ட்டுக்கு எது வீக்னஸ் தெரியுமோ? குரங்குக்கு வந்து சப்த ஆஷா வீக்னஸ், எலிஃபண்ட்டுக்கு ஸ்பர்ஷ ஆஷா. எலிஃபண்ட் எப்படி பிடிப்பா தெரியுமோ? பெண் யானையை வந்து மரத்தில் கட்டிட்டு அதுக்கு முன்னாடி குழியை தோண்டி இந்த ஆண் யானை வந்து அந்த பெண் யானையோடு அப்படி போய் உரசறதுக்கு ஓடும். அப்போ போய் பதக்குன்னு வந்துடும். இந்த பஸ்ஸிலெல்லாம் சில யானையெல்லாம் உரசும், பார்த்துருக்கீங்களா? இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அது ஒரு பெரிய அந்த எங்கள் காலத்து பஸ்ஸில் வந்து இது அப்போ ஒரு ஸ்பர்ஷ ஆஷா. 3வது என்ன? பத்தங்கன்னா என்ன? ஃப்ளை, அந்த மாத். அது என்னென்னா ரூப ஆஷா, வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு போய் பட்டு விழுந்து செத்து போயிடும். பாவம், விளக்கேற்றி வச்சிடலாம், அதில் வந்து பட்டு செத்து போயிடும். அப்புறம் என்ன? மீனுக்கு என்ன ஆசனம்? ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். இந்த சுவிங்க மோட் சாப்பிட்டே இருப்போம் சில பசங்களாம். ஆஃபீஸில் வேலை போடுறான்னா இவ்வளோ பெருசாக கொக்கோ கோலா டப்பாவோட அதில் வந்து இவ்வளோ ஐஸை அள்ளி போட்டுட்டு உக்காந்துண்டு. நம்ம ஊரில் அது இல்லை, அமெரிக்காவில் முதல் தடவை பார்த்தேன். இவெல்லாம் என்னன்னா சாப்பிட்டு வேலை பண்ணுறானா, வேலை பண்ணிகிட்டே சாப்பிட்றானே புரியல. இவ்வளோ பெருசாக ஒரு டப்பு மாதிரி ஒன்று வச்சுருக்கான். எப்பா இவனுக்கு சுகர் வராதாடா? எப்பா இல்லை. ரச ஆசா. மீன் என்ன பண்ணோம்? அந்த தூண்டலில் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா,
அது சாப்பிட்டு அப்படின்னு இழுக்கும், என்னை பிடிச்சிக்கோ அடித்து சாப்பிட்ரு அப்படின்னு. இட் இன்வைட் இட்ஸ் டெத்து. அடுத்தது என்ன, பாக்கி ஒன்று தான் இருக்குது, பிருங்க ஹனிபி. ஹனிபி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த பூவோடைய வாசத்துக்கு போகும், பூ வாசம். அது போய் பூ வாசத்தில் உட்காருமா, சில பூலாம் மொழின்றோம் டக்குன்னு, அந்த டப் முடிஞ்சுது, ஹனி பி அவுட். ஓகே, சம்பக்க ஃப்ளவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து பிடிச்சிரும். அந்த பூக்குள்ளே மாட்டின்ட்டு அந்த பூக்குள்ளே இருந்து அது இதுவாகிடும். இது அஞ்சுமே எதனால் சாகிறது அப்படின்னா தன்னுடைய வீக்னஸ்னால சாகிறது. ஓகே, சப்த குணா ஸ்பர்ஷ குணா ஸ்வகுணேன பத்தாஹா, எல்லாம் என்னது, தே ஆர் ஆல் டைடு டு தேர் ஓன் குணாஸ். ஓகே, நோ அவர் ஃபெலோ ஹியூமன் பீயிங், இவன் இந்த 5 குணத்துக்கும் அடிமையாக இருக்கானே, இவன் சாகாமல் இருக்கிறது தான் யதீஸ்வரன்ற சங்கராச்சாரியார். ஹவு கம் யுவர் சர்வன், ஹவு யுவர் ஸ்டில் அலைவ் அப்படின்னு கேட்குறார். சப்தாப்தி பிஹி பஞ்சபிரேவ பஞ்ச பஞ்சத்வமாபுஹு ஸ்வகுணேன பத்தா. ஸோ என்னென்னா, அஞ்சு விஷயமாக 5 உயிரினங்களும் 5 தன்னுடைய விஷயங்களுக்கு என்னது பந்தப்பட்டிருக்கு. ஓகே, குரங்க மாதங்க பதங்க மீனப்ரங்க நரஹா பஞ்சபிஹி அஞ்சிதா கிம். இவனை பற்றி என்ன பேசுறது அப்படிங்கிற சங்கராச்சாரியர் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல. ஓகே, ஒன்று ஒரு குணத்தில் மாட்டின்ட்டு செத்து போய்டுறது, 5 குணத்திலும் மாட்டின்னு இருக்கானே, இவனை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறார். இப்போது வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்காக அவர் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறார். ஃபர்தராக என்ன, தோஷேன தீவ்ரோ விஷயः கிருஷ்ண சர்ப விஷாதபி விஷம் நிஹந்தி போக்தாரம் திரஷ்டாரம் சக்ஷுஷாப்யயம். சங்கரர் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்திரிய விஷயம் ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து கருநாகத்தினுடைய விஷம் இருக்கு. புரியுதா? ஒரு பிளேட்டில் மைசூர் பாக்கு இருக்கு, இன்னொரு பிளேட்டில் கருநாகத்தினுடைய விஷம் இருக்கு. இது ரெண்டுத்தில் எது டேஞ்சரஸ்? இது ரெண்டுத்தில் எது டேஞ்சரஸ்? பிளாக் கலர் கிங் கோப்ராவோட விஷம் இருக்கு, சின்ன கப்பில் இருக்கு. இன்னொரு சின்ன பிளேட்டில் அழகாக வந்து நெய் சொட்ட சொட்ட கொஞ்சம் புகை வருது, ஐ சுட சுட மைசூர் பாக்கு இருக்கு. இது ரெண்டுத்துல எது விஷம்? விஷம்தான் விஷம். சங்கரர் சொல்றார், இல்லை, இவன் அவனோட அவனை விஷம்னு தெரியும், அதனால சாப்பிட மாட்டோம் நம்ம. இவன் விஷம்னு தெரியாமையே விஷமாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கான். அதுதான் பாயிண்ட்டு. சங்கராச்சாரியா என்ன சொல்றதுன்னா, விஷமாவது குடிச்சாதான்டா செத்து போக, இந்திரியங்கள்லாம் அப்படி போய் பார்த்தா, கண்ணால் பார்த்தாலே அது வந்து உனக்கு விஷமாயிடும்டா. நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ ஏது பண்ணுன்னு தெரியாது. அவள் பார்ப்பதிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகே என்பேன், நல்ல அழகே என்பேன். பார்த்த முதல் நாளே உன்னை நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான். இது 3 ஜெனரேஷனோட கிரடேஷன்.
தரம், அந்த தரம் எப்படி குறைஞ்சிருக்குன்னு. எவ்வளோ ஒரு ஒரு சாத்விகமான ஒரு பாட்டிலேருந்து ராஜசமாக வந்து ஒரு தாமசமாக ஒரு பாட்டில் முடியும். எல்லாமே மூணுமே காமன் என்ன அப்படின்னா பார்த்து செத்து போகிற கேட்டகிரி. இதெல்லாம் அதனால் ஜாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷூபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः புத்திநாசாத் பிரணஷ்யதே. நீ டைமுங்கிற ஒரு ஃபேக்டரை எடுத்துகிட்டு பார்த்தேன்னா இது வந்து ரொம்ப பெரிய கொடிய விஷம், ரொம்ப பெரிய கொடிய விஷயம் அது. விஷயா தோஷேன தீவிரஹா கிருஷ்ண சர்ப்ப விஷாதபி. கிருஷ்ணன் தான் இந்த இடத்துல கருப்புன்னு. கிருஷ்ணருடைய சர்ப்பம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சிவனுக்கு தானே சர்ப்பம் இருக்கும், கிருஷ்ணருக்கு எங்கே சர்ப்பம் வந்ததுலாம் கேட்கக்கூடாது. கிருஷ்ணன்னா இந்த இடத்துல கருப்புன்ற அர்த்தம். கிருஷ்ண சர்ப்பம்னா என்ன கருணாகம்னு அர்த்தம். கொஞ்சம் சத்தமாக சொல்லாதீங்க சாயங்காலம் வேற இப்போ இல்லை கருணாகம்னு சொல்லுவீங்க. கருநாகத்தினுடைய விஷத்தை விட விஷயத்துக்கு இருக்கிற தோஷம் ஜாஸ்தியப்பா. அதாவது விஷம் போக்தாரம் நிகந்தி. விஷம் குடிச்சாதான் செத்து போகும், குடிச்சாதான் செத்து போகும். சக்ஷுஷா திரஷ்டாரமப்பி அயம் நிகந்தி. கண்ணை திறந்து பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, அது உள்ள போயிடும் டக்குன்னு. எப்படியேவா போக முடியும்? அந்த துபாய் கோல்டு சூக் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, யாரெல்லாம் போயிருக்காலும் தெரியல. நான் துபாயில் இருந்த 6 மாதத்தில் 6 மாதம்னா எவ்வளோ நாள்? 180 days கரெக்டாக தான் அந்த விசா. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 days நான் போயிருப்பேன். ஏன்னா எவ்ரி அதர் டே ஒரு ஃபோன் வரும், வந்தா அது இது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு. அந்த கோல்டு சூக்கு போய் அப்படி நைட்டு வந்து கண்ணை மூடினா ஒரே எல்லோவாக இருக்கும். இங்கே பத்தியாக தொங்க விட்டுருப்பான். எனக்கு கோல்டு மேலே ஆசை கிடையாது, ஆனால் ஒரு கோல்டு மேலே ஆசை இருக்கிறவனை யோசிச்சு பாறேன். பார்த்துட்டு இருப்பான். அப்படியே குஞ்சத்து கண்ணு வழியாக விஷம் உள்ளே போயிடுத்து. அதனால் வந்து ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைச்சரன். ஆத்மவஷ்யர் விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. ராகத்வேஷம் அதாவது விஷயங்களினால் ஏற்படக்கூடிய ராகத்வேஷங்களை விலக்கி யார் ஆத்மாவை தன் வசத்தில் வைக்கிறானோ அவன் மனப்பிரசாதத்தை அடைகிறான். யார்? கிருஷ்ணர் டு மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் சென்சஸ் சொல்கிறார். இல்லை எங்கே போய் கனெக்ட் பண்ணுற சங்கராச்சாரியனா, இதெல்லாம் இந்த தேகத்தில் சம்மந்தப்பட்ட நான்சென்ஸ் எல்லாம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இட் இஸ் ஃபீடிங். நீ தேகத்தை வந்து ரொம்ப பாராட்டுறல்ல, தேகத்தை வந்து நீ ரொம்ப பாராட்டுறதுனால யுவர் ஒன்லி விஷத்தில் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு சொல்கிறார். பத்ரா என்ன சொல்கிறார் அடுத்தது? விஷயாஷா மோகபாஷா விஷயாஷா மகாபாஷாத் யோ விமுக்தः சதுஸ்த்யஜாத் ச ஏவ கல்பதே முக்த்யை நான்ய ஷட்சாஸ்திரவேத்யபி. விஷய ஆஷா மகாபாஷா. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா குழந்தைகளுக்கு ரைன் சொல்லி கொடுக்கணும். விஷயாஷா மகாபாஷா இல்லை ரைம்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்துடணும். வைராகியம் வர மாதிரி ரைம்ஸ் சொல்லி கொடுத்துடணும்.
சும்மா டிங்கிள் 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 டிங்கிள். என்னது ரோசஸ் என்ன ரிங்கா ரிங்கா ரோசஸ்? என்ன பிரயோஜனம்? ஒரு புண்ணியம் வராது அது சொன்னான் இல்லையா? அட்லீஸ்ட் ரங்கா ரங்கா ரோசஸ்னா அது சொன்னான். ஸ்ரீரங்க ரங்கநாதரை மனசில் வச்சுட்டு சொல்லணும். அப்போ ஏதாவது புண்ணியமாவது வரும். என்ன ரிங்கா ரிங்கா ரோசஸ் என்ன? ஓகே. சதுஸ் தியஜாத் அப்படின்னா என்ன? வெரி டிஃபிகல்ட் டு கிவ் அப். வெரி டிஃபிகல்ட் டு கிவ் அப். என்னது? விஷய ஆஷா, விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய ஆஷா. படுத்தும், ஐயோ லைஃபோனை வாங்கிட்டேன்னா என்ன, வெயிட் வாங்காத, டோன்ட் பை நோ. இல்லை நான் வாங்குவேன். சம்டைம்ஸ் ரொம்ப அடம் பிடிச்சி எனக்கு இந்த கலர் தான் வேணும்னு போவோம். அந்த கலர் மட்டும் சார் ஸ்டாக் இல்லை, 1 month ஆகும் அப்படிம்போம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு கோவம். என்ன சார் ஸ்டாக் வச்சுக்க வேண்டாமா, கஸ்டமர்ஸ் நாங்கள் வரோம்ல அப்படின்னு அந்த கோவம் வரும். நீ எதுக்கு அவனை கோவப்படுற? நீ வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் வாங்கின்னு போயிட்டாத. என்னப்பா என்ன ஆரஞ்சு? எலக்ட்ரிக் ஆரஞ்சா? அது பேர் என்ன? அதுக்கு ஒரு தனி பேர்ப்பா. அந்த ஆரஞ்சு கலரில் இப்போ ஒரு ஐஃபோன் விட்டான், அதை சண்டா போட்டு வாங்கினாங்க எல்லாரும். இப்போ நிறையா வந்துடுது. மெட்டாலிக்கா இல்லைம்மா, வேறு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுப்பான். எல்லாமே கலர் வந்து வெறும் ஆரஞ்சுன்னு தான் சொல்ல மாட்டான். ஆரஞ்சு. இப்போ நீங்கள் கார் வாங்க போனேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளூ க்ரீன் ஆரஞ்சு அப்படிலாம் வைக்க மாட்டான். எலக்ட்ரிஃபையிங் இது அப்புறம் இந்த கிரே என்னமோ நம்ம பேரே வைக்க மாட்டான் அவன். இவனும் கிரே தான் வைப்பான், அவனும் கிரே தான் வைப்பான். ஆனால் இவன் வைக்கிற கிரே பேர் வேறு, அவன் வைக்கிற கிரே பேர் வேறு. சரி போட்டான். அப்போது நமக்கு அது என்ன பண்ணணும்னா வெரி டிஃபிகல்ட் டு கிவ் அப். ஹோட்டல்லேயே அப்படி தான் ஆகும். அவனுக்கு வடை கொடுக்குற, எனக்கு வரும்போது இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு குழந்த மாதிரி அங்கே போய் சண்டை போட வேண்டியது. சார் ஆயிடுத்து சார், நான் என்ன சார் பண்ணுறது? அதுக்கும் மேலே நீ திட்டினேன்னா அவன் என்ன சொல்லுவான்? சார் நான் வெறும் சர்வர் சார், நீங்கள் ஏதாவது இந்த மேனேஜர்கிட்ட பேசுங்க. ஐயோ. அப்போது யார் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மகாபாஷா அப்படின்னா என்ன? பெரிய கயிறு, சரியா? அந்த விஷயத்தை யார் வந்து அதுலேருந்து யார் விமுக்தி அடைகிறாளோ, யார் அதை வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு வராளோ, அவள் தான் சயேவ முக்கியை கல்பத்தே, அவள் தான் மோட்சத்தை அடைய முடியும். இஃப் யூ ஆர் ஸ்டக் டு யுவர் சென்சஸ், ப்ளீஸ் நோ, who cannot understand aham brahmasmi. அது வந்து ஷட் சாஸ்திர வேதி அபி. அகம் பிரம்மாஸ்மி, ஐ நோ இட் கம்ஸ் இன் பிரதாரணிக உபனிஷத். அயமாத்மா பிரம்மா மாண்டூக்கியத்தில் வருது. அப்படின்னு அவன் எல்லாம் படிச்சிருந்து அதோடைய வேர்ட் பை வேர்டு மீனிங்லாம் சொல்கிற பெரிய பண்டிதனாக இருந்தால் கூட தேக அபிமானமோ ஆர் அதில் இருக்கக்கூடிய விஷய ஆஷாவை வந்து யார் விடலையோ அவன் வந்து மோட்சத்துக்கு முடியவே முடியாது. அப்போது யார் விஷய ஆஷாவை வந்து விடலாலோ அவளுக்கு மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும்னா அந்யா அப்படின்னு. கிளேஷோ திகதரஸ் தேஷாம் அவ்யக்தா சக்தச்சேஷராம் தேகவத்பிகி அப்படின்னா என்ன? தேக அபிமானம் கொண்டவர்கள். கிருஷ்ணரும் சொல்றார், தேக அபிமானம் கொண்டவர்களால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது என்ன? ஆபாத வைராக்யவதோ முமுக்ஷூன் பவாப்தி பாரம் பிரதியாத்து முத்யதாம் ஆஷாத்ருஹோ மஜ்ஜயதேந்தராலே நிகృஹ்ய கண்டே வினிவர்த்ய வேகாத்.
சேம் ஐடியா. இதுதான் விவேக சூடாமணியோட ஒரு யுனிக்னஸ். ஒரு தடவை சொல்லிட்டே இல்லைண்ணா போகிற நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்ல முடியாது விவேக சூடாமணியில். திருப்பி திருப்பி வேறு 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 ஆங்கிளில் சொல்லுவார். இப்போ என்ன அதே விஷயத்தை எப்படி வேறு ஆங்கிளில் சொல்கிறார் அப்படின்னா, முமோக்ஷோன்னு ஆபாத்த வைராகியவதா. ஆபாத்த வைராகியவதான்னா, ஆபாத்த வைராகியம்னா என்ன? ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் டெம்பரரியாக இருக்கக்கூடிய வைராகியம். திடீர்னு ஒரு டெத்துக்கு போகிறோம், அந்த டெத்தில் வந்து அவள் அழறா, அது வந்து நமக்கு ஒரே ஹெவியாக இது பண்ணி அப்புறம் அந்த பாடி எரியறதெல்லாம் பார்த்தா இப்படி தாண்டா போகணும் ஒரு நாள், இப்படி தான் போகணும் ஒரு நாள், இந்த காஷியில் அந்த காட்டில் இப்படி தான் போகணும் ஒரு நாள் அப்படின்னு கையில் ஐஸ்கிரீம் ஷாப்பில் தான் வைராக்கியம் சொல்லு. அவ்வளோதான் நம்ம வைராக்கியம். ஒரு 2 வாட்டி ஐஸ்கிரீம் நக்கிறதுக்கு நடுவில் அவனுக்கு வைராக்கியம் வருது, இப்படி தாண்டா போகணும் அப்படின்னு. அப்போது அந்த வைராக்கியம்லாம் இருந்தால் வேலைக்காகாது. அதுக்கு எங்கள் குருநாதருடைய ஒரு பேர் கொடுத்துருக்கார். எங்கள் குருநாதர் அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. என்னென்னா சோடா பாட்டில் வைராக்கியம்னு பேர். புரியுதா? அந்த கோலி மேலே ஒட்டின்னு இருக்கிறது மட்டும் புண்ணாக இருக்கும். சோடா பாட்டில் அந்த கோலி அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, புஷ்ஷுன்னு போயிடும். அவ்வளோதான். உனக்கு யாராவது வெறுப்பேற்றிட்டா, உன்னை ரொம்ப திட்டா, கோவமாக ஏதாவது நடந்துறது, இல்லை ஏதாவது டெத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் மட்டும் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இனிமேல் யாரும் வேண்டாம், இன்னும் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அப்படியே ஒரு சும்மா இருப்பேன். திருப்பி 2 பேர் புகழ்ந்து எல்லோரும் மாசாயிட்டுன்னா சரி சரி சரி, லைஃப்னா அப்படி தான் இருக்கணும், முன்ன பின்ன அப்படி தான் இருக்கணும், கட்டா மைட்டா அப்படின்னு அப்படியே நம்மளுக்கும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போகிறல ஒன்றும் ஈரன் காயலை அப்படின்னு எங்கள் குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஈரன் காயலைப்பா. எங்கள் குருநாதர் என்ன சொல்லுவார்னா, ஈரம் காஞ்சிருத்துனா துணி கொடியில் இருக்காது. கிளிப்பு போடாத துணி என்ன, நான் கிளிப்பு போட்டுருவேனே அப்படின்லாம் சொல்லக்கூடாதீங்க. நல்ல ஈரமாக வந்து ஒரு டவலை வந்து கொடியில் போட்டேன்னா காற்றடிச்சாலும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஏன்? அது ஈரமாக இருக்குது. ஈரம் காஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த கொடியில் இருக்காது, காற்று அடிக்கிற காற்றுல டொப்புன்னு கீழே வந்துடும். சரியா? அதனால் நமக்கும் ஈரம் காயணும். ஈரம் காஞ்சு எடுத்துனா எனர்ஜி ஆகும்? ஒன்றும் ஆகாது. இன்னும் ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். மைண்டு வந்து ரெடியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஆபாத்த வைராகியவதா பவ அப்தி பாரம் பிரத்யாத்தும் உத்தியதான. அவர்கள் இந்த சம்சார கடலை தாண்டுவதற்கான எல்லா விதமான எஃபர்ட் எடுத்தாலும் என்னாகுமா? ஆசை என்கின்ற மனசில் இருக்கிற ஆசை என்கின்ற கிரகா. என்ன கிரகா? முதல்ல என்ன பண்ணுவான்? மஜ்ஜந்தே அந்தராலே என்ன பண்ணுமா? திருப்பி ஒன்று அந்த தண்ணியோட நடுவுக்கு எடுத்துட்டு போயிடும். எப்படியா? கண்டே விகிருஹ்ய. சங்கராச்சாரியர் இருக்காரு, எப்படி சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணுவான் வெளியில் வரத்துக்கு. ஆனால் அந்த முதல்ல என்ன பண்ணுமா, அவனை திருப்பி உள்ளே எடுத்துன்னு போயிடுமா. எப்படி எடுத்துன்னு போகணும்னா, சும்மா எடுத்துன்னு போகுன்னு சொல்லலாம்ல, அந்த கழுத்தை வந்து அவனை கழுத்தில் பிடிச்சி உள்ளே எடுத்துன்னு போகுமா. கழுத்தில் பிடிக்கும் போது ஒருத்தனை கழுத்தில் பிடிச்சிட்டோன்னா ஹே வில் பிகம் வீக். இன்னொன்று, முதலைக்கு தண்ணியில் பலம் ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? தண்ணியை விட்டு வெளில வந்ததுன்னா நாய் குலைச்சதுன்னா கூட அது ஓடும். தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இருக்குல்ல, அவள் பாவம், அதோடைய பவர் சக்தி ஒன்றுமே தெரியாது, அது வெளியில் ஓடி வரும். ஃப்ளாரிடான்னு ஒரு இடம் இருக்குது. ஃப்ளாரிடான்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, டேம்பா, அதெல்லாம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு வான் பண்ணி அமிச்சா, ஜி அங்கே இந்த முதல்ல பாம்பெல்லாம் சாதாரணமாக ரோட்டில் வந்துடும் ஜி, சம்டைம்ஸ் பார்த்துதுங்க அப்படின்னா. என்னடா. அதனால எவ்ரிடே நான் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பார்ப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரெப்டைல்ஸ் கிட்ட ரொம்ப பயம். போட்டோம். அது வெளியில் ஓடி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ரொம்ப பூ அப்படின்னு தான் ஓடி போயிடும். இது குரோக்கடைல் தண்ணிக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோயேன்,
நீ அதை வந்து கஜேந்திரஹாப்பி, யார் தண்ணியில் இருந்தோன்னா யானையாக இருந்தாலுமே குரோக்கடைலோட பலத்துக்கு ஈடாக முடியாது. இதுதான் அது ஒரு பலம் இருக்குது ஒரு இடத்துல. அது என்ன பண்ணும், அந்த குரோக்கடைல உன்னை கழுத்தோட பிடிக்குமா. நீ என்னதான் அப்படின்னு வெளில வரணும்னு நினச்சேன்னாலும் இந்த ஆசை அப்படிங்கிற அந்த வேட்கை இருக்குல்ல மைண்டில், அது என்ன பண்ணுமா, அந்த முதல்ல வந்து கழுத்தோட ஒன்று பிடிச்சி தர 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 தரன்னு திருப்பி உள்ளே வைத்துன்னு போடும். அவ்வளோதான் முடிஞ்சது. வினிவர்த்திய வேகாத், வேகமாக உள்ளே வைத்துன்னு கொண்டு போய் போட்டுவிடும். புரிஞ்சதுக்கு அதை போ. அபாத்த வைராகியவத்தோ முமோக்ஷோன்னு, அதாவது முமுக்ஷு கண்டிப்பாக எனக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு வைராக்கியம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலேனாப்பா நீ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆசையெல்லாம் வந்து அந்த முதல்ல மாதிரி உன்னை பிடிச்சி கழுத்தோடு பிடிச்சி உள்ளே கொண்டு போய் அமைக்கிடும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் சுவாமி இவ்வளோ அக்கறையா சங்கரதுக்கு நம்ம மேலே? பின்ன விஷயாக்கியகிராஹோ ஏன சுவிரக்த்யசினா ஹதஹ சகச்சதி பவாம் போதே பாரம் பிரத்யூஹ வர்ஜிதஹ. சுவாமி என்னதான் வழி? அப்போ சும்மா பயமுறுத்திகிட்டே இருக்கல, பாம்பு மாதிரி இருக்கும், பாம்போட விஷண்டா, நாசமாக போயிடுவாடா, செத்து போயிடுவாடா. முதல்ல உன் கழுத்தை பிடிச்சி கண்ணூர் கழுத்தில் இருந்து பண்ணி என்ன சுவாமி ஒரே ஹாரர் மூவியாக போயின்னு இருக்கேன். ஹீரோ இப்போ தான் வருவார், ஹீரோக்காக தான் வெயிட்டிங் வரும்பா. இந்த ஹீரோ யாரா? சுவிரக்தஹா. சுவிரக்தஹா அப்படின்னா என்ன? சுவிரக்தஹா அசி. அசினா தத்துவமசி, அந்த அசி இல்லை. இங்கே அசினா இன்னொரு மீனிங் சம்ஸ்கிருதத்தில் கட்கம் ஸ்வாடுன்னு அர்த்தம். அசினா அசி. வைராகியம் என்னும் வாளால் சரக்குன்னு ஏற்று அதோட வயத்தில் அப்படிங்கிறார். குத்துரு, அந்த குரோக்கடைல் வயத்தில் குத்துரு. சரிதான். சுவிரக்தி அசினா, சுவிரக்தி அசினா. விஷயாகிய, விஷயம் என்னும் ஆகிய அப்படின்னா விஷயம் என்ற பெயர். அப்படிப்பட்ட விஷய ஆசா, அதாவது இது ஓணும், இது ஆகணும், இது மாறணும், இது கிடச்சிடணும், இப்படி ஆயிடணும் அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு வேட்கை இருக்குல்ல, அந்த குரோக்கடைல என்ன பண்ணு, ஓகே, வைராக்கியம் எனும் வாளால் குத்து, நேர சொருகு, ஹதஹா. இதுதான் சஹா பாரம் கச்சதி. யார் அப்படி குத்துறானோ அவனே தான் பாரம் கச்சதி பவ அம்போதேஹே. பவ அம்போதே, அம்போதேன்னா சாகரம்னு அர்த்தம், பவ அப்படின்னா சம்சாரம்னு அர்த்தம். புரியுது? பவக்கு 2 அர்த்தம் இருக்கு. பவாய நமஹா அப்படின்னா என்ன? சம்சாரமே உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம் இல்லை. பவனா பரமேஸ்வரன், சிவன் அர்த்தம். சரி சுவாமி, அவரையும் பவம் பவான்னு சொல்கிறோம் அப்படின்னா, பவாவுக்கு வந்து 2 அர்த்தம் இருக்குது. பவதி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, பூ சத்தாயனம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டுமே பூ தாத்துலேருந்து வருது. அதனால் அவர் வந்து எக்ஸிஸ்டன்ஸ், பவாய நமஹா அப்படின்னா இருப்பவர்னு அர்த்தம். யார் இருக்கிறாரோ அவர் பேர் வந்து சிவன். நல்லா இருக்குல்ல பேர், சூப்பர். அப்போ பவ அம்போதேஹே அப்படின்னா சம்சார சாகரம் பிரத்யூக வர்ஜிதா. பிரத்யூக அப்படின்னா என்ன? விக்னம். விக்னம் பிரத்யூகம்னா அப்டக்கிள்னா. யதா லம்போதரம் ஹந்தி சதாம் பிரத்யூக சம்பவம் ததாலம் வேதயா லம்பம் லம்போதர பதாம்புஜம்
அப்படின்னு விநாயகர் மேலே ஒரு ஸ்லோகம் இருக்குது, ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்லோகம். சரியா? எங்கே வரும்னா சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா அப்படின்னு ஒரு 1000 சொச்ச ஸ்லோகம் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியார். விவேக சூடாமணியோடைய அடுத்த பிக்கர் வெர்ஷன். சரியா? ஃபுல்லாக எடுப்பில் வச்சு படிச்சுன்னே இருக்கணும் போல் இருக்கே. அதுலேருந்து செலக்டடாக சிலது அப்புறம் படிக்கலாம். ஸோ பிரத்யூக வர்ஜிதா, அப்டக்கல்ஸ்லாம் எல்லா அப்டக்கல்ஸையும் எடுத்து உனக்கு அப்டக்கல்ஸ் வருதுன்னா எங்கேருந்து வரணும், உள்ளேருந்து வரும். இந்த ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம்னு சொல்கிறோம்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆதி தெய்வீகமும் ஆதி பௌத்திகமும் இருக்குல்ல, அது சும்மா அது கொஞ்சம்தான். இந்த ஆத்தியாத்மிகம் இருக்குல்ல, நம்மளை படிக்க விடாமல் நாமளே சத்துருவாக இருக்கோம்ல, மூடு இல்லை வேண்டாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் விளங்காது போல் இருக்கு. ஓகே, ஏதோ ஒன்று நாமளே நம்மளை டவுன் பண்ணிட்டு பண்ணுறோம்ல, எல்லா விதமான விக்னத்தையும் நீக்கணும். எதை வச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். வைராக்கியம் அப்படிங்கிற அந்த வால் எப்போவுமே கையில் வச்சுருக்கணும். புரியுறதா? அது அந்த பாகுபலி வால் மாதிரி, அது இருக்கிறது மட்டும் பாகுபலியை தோக்கடிக்க முடியாது. புரியுறதா? அந்த மாதிரி நீங்களும் அந்த வால் கையில் இருக்கணும். ஆயுதம் ஆயுதம் அப்படின்னு ஆயுதத்தை எப்பவுமே கையில் வச்சுருக்கணும். நம்மளோட ஒரே ஆயுதம் என்ன? மைண்டுக்கு உள்ளே இருக்க வேண்டிய ஆயுதம் வைராக்கியம். 81 பெரிய ஸ்லோகம் என்ன? விஷம விஷய மார்கை கச்சதோன்ன சேத புத்தே புத்தே பிரதிபதமபியாதோ மிருத்யுரப்யேஷ வித்தி ஹிதசுஜன குருருக்த்யா கச்சத ஸ்வஸ்ய யுக்த்யா பிரபவதி பலசித்திः சத்யமித்யேவ வித்தி. வெரி குட். சங்கரா என்ன சொல்கிறார் அடுத்தது? அதெல்லாம் ஓகே. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அலர்ட்டாக இருக்கணும் லைஃப்பில். அலர்ட் ஆறுமுகம் சொல்லுவேன் இல்லையா, அலர்ட்டாக இருக்கணும். எங்கே நம்ம மிஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. திஸ் இஸ் ஆல்சோ மாயாவோட ஒர்க்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் ஆர் ஐ டோன்ட் டூ டெலிபரேட்லி எனிதிங் டு கெட் மிஸ்ட். பட் இருந்தாலும் மிஸ் ஆகும். அதனால ப்ரேயர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருக்கணும் நம்ம. வி ஷுட் பி வாட்ச்ஃபுல் அபவுட் எவ்ரி திங். பாடி என்ன பண்ணுறது, மைண்ட் என்ன திங்க் பண்ணுறது, என்ன விஷயத்தில் இப்போ இருக்கோம், என்ன பண்ணின்னு இருக்கோம், அலர்ட்டாக இருக்கணும். விஷம விஷய மார்கைஹி. ஓகே, விஷம விஷய மார்கைஹி. அதாவது இந்த லைஃப் அப்படிங்கிற ஜர்னி என்னென்னா, இட் இஸ் ஆல்வேஸ் த்ரூ ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோடு தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். நீங்கள் சொல்லுங்கள், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் ஒரு வாழ முடியுமா? சன்னியாசம் வாங்கிட்டா ஈவன் தென் யூ ஆர் சரௌண்டட் பை ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போது என்ன பண்ணணும்? ஸோ ஒன் ஹேஸ் டு ட்ராவல். புருஷா கச்சதா புருஷஸ்ய கச்சதா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அனச்ச புத்தா. ஓகே, அச்ச புத்தா அப்படின்னாக்கா பியூர் புத்தின்னு அர்த்தம். அனச்ச புத்தா அப்படின்னா கண்டாமினேட்டட் மைண்டு.
கண்டாமினேட்டட் மைண்ட்னா ஒன் ஹூ டஸ் நாட் ஹாவ் எ ஸ்ட்ராங் மைண்டுன்னு அர்த்தம். அதாவது ஏதாவது ஒன்று கொஞ்சம் கிலுகிலுப்பாக இருந்ததுன்னா உடனே மைண்டு வந்து அதுக்கு கிவ் அப் பண்ணுறது வந்து அனச்ச புத்தின்னு பேர். அதாவது ராக சகித வெறும் வீக்கு புத்தி, வைராக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய புத்தி. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு எப்படி இருக்குமா? அப்படி இருக்கக்கூடிய, அதாவது விஷமமாக இருக்கக்கூடிய விஷய மார்க்கம், அதுவும் வந்து அனச்ச புத்தி கொண்டவனாக இருந்தால் அந்த மார்க்கம் எப்படி இருக்குமா? பிரதிபதம் மிருத்யு அபியாதா. எப்போ வேணால் எங்கே வேணால் மரணம் வந்து, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான். எப்போ வேணால் மரணம் ஏற்படும். என்ன மரணம்? இங்கே வந்து இவர் ஏஷ மிருத்யுஹு அபியாத்தா, இவர் வந்து மிருத்யுன்னு சொல்கிறது வந்து த ஸ்பிரிச்சுவல் டெத்து. அனச்ச புத்தேகே, அலர்ட்டாக மட்டும் இல்லை அப்படின்னா நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தா நிர்யோகக்ஷேம ஆத்மவான். கிருஷ்ணருடைய சஜஷன், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா, ரெண்டும் என்னவா? மகாசனஹா மகாபாப்மா. பின்னாடி யாராவது கோத்தில் சொல்ல போகிறார். மகாசனஹா மகாபாப்மா, பெரும் தீனிகாரர்கள் இவர்கள், பெரும் பாப்பிஷ்டிகள் இவர்கள். இந்த ரெண்டு பேரும் யாரு? காமயேஷ குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவா. கேர்ஃபுல்லாக இரு, காமத்தையும் குரோதத்தையும் கடிவாளம் போட்டு புடி. புரியுதா? அதனால் என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே போய் முதல்ல மாட்டிக்கூடாது. ஹித சிருஜன சுஜன குரு ருக்தியா. ஓகே, நம்பர் 1 வைராக்கியம், அலர்ட்டாக இருக்கணும். நம்பர் 2 சுஜனம். சுஜனம் அப்படின்னா என்ன? சத்சங்கம், நல்லவர்களுடைய கூட்டில் இருக்கணும். நீ சிகரெட்டை விட்டுவிடுற அப்படின்னாக்கா சிகரெட்டை பிடிக்காதவனோட தான் சங்கம் வச்சுக்கணும். புரியுதா? சிகரெட் பிடிக்கிறவனோட திருப்பி சங்கம் வச்சுட்டேன்னா என்னாகும்? திருப்பி நீ சிகரெட்டு பிடிப்ப. அதே மாதிரி தான் குடியை விட்டுட்டேன்னா குடிக்கிறவன் கூட போய் சேரக்கூடாது அப்படின்னு அந்த வல்லங்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுஜன குரு ருக்தியா. இன்னொன்று என்ன? குரு என்னது? குருவுடைய டீச்சிங்ஸ், நல்லவர்களுடைய வட்டம் இருக்க வேண்டும். குருனுடைய வாக்கியங்கள் இருக்கணும். ஏன்னா அதுதான் ஹிதம். ஹித எது ஹிதம்? சுஜனம். சுஜனம் ஹிதம், குரு ஹிதம், குரு ருக்தி ஹிதம். பிரபவதி பலசித்திஹி. பிரபவதி பலசித்திஹி. இதை நீ எப்போ இது பண்ணுறையோ, அதாவது கான்ஸ்டண்ட்டாக சத் சங்கத்துலேயும் குருவனுடைய வாக்கியத்தை வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னாக்கா யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு கிராஸ் த ஓஷன். இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஒன்று டிஃபிகல்ட்டு ஈஸிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, யூ ஷுட் ஹாவ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்புறம் குரு சொல்கிற வாக்கியங்களை வந்து அப்படியே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்கணும் எப்போவுமே. ஸோ போன பிரம்ம வித்யா மந்திரில் போன 7-8 வருஷமாக என்னுடைய ஒன் ஆஃப் த மேஜர் எஃபர்ட்ஸ் என்ன தெரியுமா? இங்கே யார் வந்தாலும் அவர்களுக்கு நல்லவர்களுடைய ஒரு சூழல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா என்ன? நல்லவர்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நான் ரெக்ரூட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இருக்கிறது முன்ன பின்னது என்னவா இருந்தாலும், சொம்பு எங்கே அடி வாங்கியிருந்தாலும் நம்ம தட்டிக்கிட்டு இருக்கிறவாளே நல்லவளாக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு வட்டம் இங்கே எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். புரியுது? அப்போது ஃபீல் ரெஸ்பான்சிபிள். இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா சங்கராச்சாரியார், நல்லவர்களுடைய சங்கம் கிடைத்தால் நீ வந்து வைராக்கியம் பொங்கியவனாகவும் மோட்சத்துக்கு உடையவனும். அப்போது நீ நல்லவனாக இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் ப்ரொவைடிங் தட் அட்மாஸ்பியர். அப்படின்னா என்ன? ஒன்றால் ஒருத்தனுடைய மோட்சம் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அந்த பாவத்துக்கு நீ ஆளானுமா? அதனால் நல்லவனாக இருந்துடும், பெஸ்ட்டு.
ஓகே, சத்தியமிதி ஏவ வித்தி, இதை சத்தியமாக புரிஞ்சுக்கோப்பா, இது உண்மை, மாபெரும் உண்மை. சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்திய புதமுச்சதே. என்னது? வேதா சாஸ்திராணி பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத் பரம். கேசவனை முஞ்சின தெய்வம் இல்லை. அது 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 பரம சத்தியமானது. நல்ல கையை தூக்கி சொல்லு. உத்ருத்திய புஜம் உச்சதே. கையை தூக்கி சொல்லு. ஜெய், நம்ம சொல்கிறோம்ல ஜெய் அப்படின்னு, அது மாதிரி கையை தூக்கி சொல்லு. பகவானை தவிர, பகவானை விட மேலானது எதுவுமே கிடையாது. தைரியமாக சொல்லு. சரியா? அப்படி சங்கராச்சாரியர் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஓகே, அப்புறம் திருப்பி தேஹாத் தேர்ஃபோர் என்ன இது நாளில் என்ன சொல்ல வரேன்னாப்பா, தேகத்து மேலே இருக்கிற அபிமானத்தை விட்டுடு. போகிறோம். கெட் ரெடி டு கிவ் அப் தி நோஷன் ஆஃப் ஐ ஆன் த பாடி. இல்லையா? எதுக்கு ரெடி பண்ணுறாரு நம்மள ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ரெடி. நிறைய உபனிஷல்லாம் படிச்சிருக்கோம். பட் சங்கராச்சாரியர் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவனே அந்த மைண்டில் வச்சுட்டு பண்ணுறார். கிவ் அப் தட் யுவர் நோஷன் ஆஃப் த பாடினா, அதுக்கு முன்னாடி என்ன வைராக்கியம் இருந்தால் தான் அவனால் கிவ் அப் பண்ண முடியும். அப்படிங்க வைராக்கியம் ஆனோன்னா என்ன? விவேகம் இருக்கணும். ஸோ விவேக வைராக்கியம் இருக்கக்கூடியவன் எவனோ அவனால்தான் தேகத்தின் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தை உடைய வேண்டும். தேர்ஃபோர் இப்படி விவேகத்தையும் வைராக்கியத்தையும் வளர்த்து கொண்டு, ஸோ ஆக்சுவலி இந்த கிளாஸும் பார்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் கிளாஸும் வைராக்கியம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான திங்கிங் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்தராக என்ன சொல்கிறார் அடுத்த கிளாஸ்லப்பா. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அடுத்த இருப்பா உடனே என்னப்பா எஸ்டிடி ஐஎஸ்ஜிபிசியோட கால் கட் பண்ணுற மாதிரி உனக்கு தெரியாது அந்த ஜென்ரேஷனில். நீ உட்கார். வச்சு ஓகே எப்பவுமே கட் பண்ணிட்டு வா. தெரியல எனக்கு ஒன்றும் அந்த பணம் 100 ரூபா தான். தெரியுமா உங்களுக்கு? பண்ணியிருக்கல அது. ஹலோ அதான் சரி, நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, அதெல்லாம் பேச மாட்டோம். கிறிஸ்பாக பேசுவோம். கேட்குறதா அதுலேயே 10 செகண்ட் போய்டும் நமக்கு. கொஞ்சம் பணம் இருந்தால் என்ன பண்ணுவான்? வீட்லேயே அந்த ஃபோனை பேசுவோம். கேன் யூ ப்ளீஸ் புக் அ ட்ரங்க் கால் அப்படின்னு. அவளுக்கு மாத கடைசியில் தான் நெஞ்சு அடிக்கும், இவ்வளோ வந்துருக்கு அப்படின்னு. சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் நாளைக்கு எத்தனை மணிக்கு? சாட்டர்டே ஈவினிங். சாண்டிங் பாராயணம் சொல்லுங்க. சாண்டிங் வேண்டாம், பாராயணம். பாராயணம் எத்தனை மணிக்கு? 5 to 5:30. என்ன பாராயணம்? பகவத்கீதா. 5:30க்கு கிளாஸ். ஓகே, எனக்கு பாராயணம்லாம் வேண்டாம், டைரெக்டாக மீனிங் சொல்லுங்க, நான் அப்படியே மோட்சம் அடைஞ்சு போடுவேன் அப்படின்னா 5:30க்கு வந்தால் போகிறோம். 5 o'clock பாராயணம். 13 மட்டும் முடிச்சிருக்கேன் இல்லையா? ஓகே, ஹரி ஓம். சண்டே மார்னிங் ஹோமம் இருக்கு. ஏன்? தைத்திரு பயபக்திய சிரத்தையே வரணும். சரியா? ஒரு சுப்பிரமணியம் போகிறார். நாளைக்கு ஈவினிங் வரதா? அதான் 2 பேர் ஏர்போர்ட் போய் அவரை வரவேற்றலாம், ரொம்ப சந்தோஷப்படுவார். யாரால் முடியுமோ பாருங்க. இல் ஃபீல் குட். ஓகே, இப்போது நம்ம நாட்டில் யாருக்காவது அப்படி நடந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக போவோம் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு அவர் ஏர்போர்ட்டில் வந்து அப்படியே அமுச்சுடுங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரிசீவ் ஹிம். ஓகே. அப்புறம் சாட்டர்டே சண்டே. ஓகே, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு மாதம்
14, 15, 16 தத்துவமசி குரூப்புக்கு வந்து கேம்ப் மஞ்சுக்குடியில் மாண்டூக்கிய உபனிஷத்து எடுக்க போகிறேன். நான் வேணால் சும்மா வந்து ட்ரை பண்ணிட்டோமாச்சி, எனக்கு புரியறதா பார்க்கணுன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் அதுக்குன்ட்டு நீங்கள் உங்களுக்கு எடுக்கும்போது வராமல் இருக்கக்கூடாது. ஜி சும்மா ட்ரை பண்ணுறேன்னு ஜி அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் தைத்திரியம் எடுத்துட்டு, ஐத்திரேயம் எடுத்தாச்சு இல்லையா உங்களுக்கு, தைத்திரியம் ஐத்திரேயம் பிரஷ்ன 3 எடுத்துட்டு தான் மாண்டூக்கியத்துக்கு வருவேன். சரியா? இல்லை முன்னாடியே நான் கொஞ்சம் சும்மா அப்படி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்றும் புரியாமலாம் இருக்காது, மொத்தமும் புரிஞ்சிடாது. ஸோ சேம் திங். 14, 15 and 16 ஆஃப் ஆகஸ்ட். அதில் ஒரு நாள் மேபி ஒரு half ஆஃப் த டே நம்ம வந்து யாக்ஞவல்கியத்தில் கிளாஸ் எடுப்போம். இந்த மாதிரி இருக்கும், யாக்ஞவல்கிய கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுப்போம். ஸோ அது டுவர்ட்ஸ் த க்ளோஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். க்ளோஸாக வரும்போது we will plan. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லையா, அந்த வீக்கெண்டு கிளாஸஸ் வில் பி காம்பன்சேட்டட். சரியா? அது வந்து எப்போ சொல்கிறோமோ அப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுங்க. என்ன உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது அவளுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். சரியா? எனக்கு பொழப்பு இல்லை அப்படி தானே சொல்லு, உங்களுக்கு பொழப்பு இல்லை சுவாமி, இதே எடுத்துன்ற போயில் அப்படின்னு. And because I don't know what is in the map for educator. There's plenty of it to get an uphill really and out of work. So that be back.